முத்தமிழறிஞர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அவரது நினைவிடத்தில் கழக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கழக தொண்டர்கள் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சி 80வது வார்டுக்கு உட்பட்ட செட்டி வீதி மற்றும் கெம்பட்டி காலனி பகுதியில் செம்மொழி நாயகன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா பொது சுகாதார குழு தலைவரும் கோவை மாநகர் மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளருமான பி. மாரிச்செல்வன் கவுன்சிலர் தலைமையில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்விற்கு பெரிய கடைவீதி பகுதி கழக செயலாளர் பத்ருதீன், பகுதி கழக துணை செயலாளர் என். முருகேசன், வட்டக்கழக செயலாளர் நா. தங்கவேலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வு குறித்து மாரிச்செல்வன் கவுன்சிலர் பேசுகையில், தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் அயராது உழைத்த நம் முன்னாள் கழக தலைவர் கலைஞரின் புகழ் பல நூற்றாண்டுகள் கடந்து திகழ வேண்டும். மேலும் கலைஞரின் வழியில் சிறப்பான ஆட்சியை நடத்தி வரும் நமது கழக தலைவரும் நம் தமிழக முதல்வருமான தளபதியாரின் ஆட்சி நூற்றாண்டுகள் தொடர கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆகிய நாம் அயராது பாடுபட வேண்டும் என்றும், திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பையும் முதல்வரின் செயல்பாடுகளையும் எட்டித்திக்கும் சிறக்க செய்ய வேண்டும் என்றும் பேசினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் சரவணன், எஸ். பிரகாஷ், வி. நந்தகுமார், மோகனசுந்தரம், இளைஞரணி பொதுக்கழக துணை செயலாளர்கள் மங்கை ஆனந்த், சக்திவேல், வி. மனோஜ்குமார், கே. என். ராஜேஷ், டி. லீலாகிருஷ்ணன், ஆர். ராஜேந்திரன், ரங்கராஜ், கே. செந்தில்குமார், கதிர்வேல் ரவி, கோபிநாத், குமார், ராமகிருஷ்ணன், சரத்குமார், சதீஷ், பாக்கியலட்சுமி, கலாவதி, ஞானாம்பிகை மற்றும் கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.